ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சூர்யாஸ் லைஃப் லென்ஸ். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஒரு டே இன் மை லைஃப் வீலாக் வீடியோ தான். லேடிஸ்க்கு எப்போவுமே கிச்சன் க்ளீனாக இருந்தாவே அவங்க மைண்டும் நல்லா ரிலாக்ஸிங்காக இருக்கும். மெஸ்ஸியாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த ஒர்க் பண்ணுற வேலை செய்கிற எண்ணமே வராது. அதனால் கண்டிப்பாக நம்ம கிச்சனை வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சில நாள் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவோம், சில நாள் வேறு வழி இல்லையேன்னு கொஞ்சம் கடுப்பாய் தான் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொட்டீனாக இதே வேலை தாங்க போயிட்டுருக்கு. சில டைம்லாம் கடுப்பாக தான் இருக்கும். நமக்கு பிடிச்ச சாங்ஸை போட்டுக்கிட்டு அப்படியே க்ளீனிங் ஒர்க் ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் கிச்சன் க்ளீனிங் வீடியோ தான் நான் காட்ட போகிறேன். நான் கையில் வச்சுருக்கிற இந்த குட்டி பொக்கே வந்து என் சாம் குட்டி கொடுத்தது தான். நான் ஸ்ட்ராபெரி பிக்கிங்கில், ஸோ அதை ரொம்ப பத்திரமா வச்சுருக்கேன். நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் எப்பவும் பொருள் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிட்டோன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் போட்டிருக்கிறது வந்து குவாட்ஸ் தான். நல்ல பிரைட் ஒயிட் கலரில் தான் போட்டிருக்காங்க. ஸோ பார்த்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒயிட்டாக இருக்கிறதால வந்து சீக்கிரம் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. முக்கியமாக நம்ம இந்தியன் கிச்சனில் செய்கிற மஞ்சத்தூள், காஃபி அந்த மாதிரி ஏதாவது கொட்டிடுச்சுன்னா ரொம்ப கரைப்படியுது. அதுக்காகவே நான் வந்து கிச்சன் ப்ரொடக்டர் மேட்டு தான் வாங்கியிருக்கேன். பாருங்கள் இப்படி இருக்குது. ஸோ அது மேலே போட்டுக்கிட்டோன்னா கலர் சேஞ்சும் தெரியாது. ஏதாவது கொட்டிடுச்சுன்னா ரொம்ப நம்ம வரி பண்ணிக்க தேவையும் இல்லை. பாட்ஸில் நம்ம அப்படியே ஹீட்டான பொருளை வச்சிட முடியாது. ஸோ அதனால் இந்த மேட் எனக்கு நல்லாவே யூஸ் ஆகுது. இது நம்ம வீட்டில் இருக்கிற கேஸ் ஸ்டவ் தாங்க. 5 பர்னர் ஸ்டவ் இது. இந்த மாதிரி கிரில் இருக்கிறதால கொஞ்சம் க்ளீனிங் கஷ்டமாக தான் இருக்குது. இல்லை வந்து குக்கரில் ஏதாவது வச்சு சிந்துனுச்சுன்னா அதுக்கு வந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அந்த கிரில் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டீப் க்ளீன் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஒரு 1/2 hour to 1 hour ஆயிரும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு. ரஃப் க்ளீனிங் ஸ்க்ரப்லாம் வச்சு பண்ணோன்னா ரொம்ப வந்து மார்க் விழுந்துடும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி சாஃப்டான மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். பர்னர்ஸ்குள்ளே இப்படி தான் இருக்கும். டாப்பில் ஒரு லேயர் இருக்குது. அதுக்குள்ளே இங்கே இது பார்த்திங்கன்னா இந்த பைப்லைனில் தான் கேஸ் வருது. இது ஒரு வாட்டி டீ வச்சு பொங்குன கரை தான். பாருங்கள், நார்மலாக நம்ம வச்சு தேய்ச்சோன்னா போக மாட்டேங்குது. ஸோ இதுக்காகவே வந்து பிங்க் ஸ்டஃப்னு ஒன்று வாங்கி வச்சுருக்கோம். அது ஒரு மல்டி பர்பஸ் க்ளீனர் தான், நல்லாவே ஒர்க் ஆகுது. பிங்க் ஸ்டஃப் ஒரு பேஸ்ட் மாதிரியான வெர்ஷன் தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். அதை வச்சு நம்ம லைட்டாக தேய்ச்சோம்னாவே அந்த ஸ்டெயின் வந்து வந்துடுது. பாருங்கள், இப்படி தான். யூஸ்வலாக நான் வந்து இந்த மாதிரியான கெமிக்கல் க்ளீனர்லாம் யூஸ் பண்ணும்போது க்ளவுஸ் போட்டுப்பேன். இன்றைக்கி வீடியோ எடுக்கிற அவசரத்தில் நான் க்ளவுஸ் போடாமல் விட்டுட்டேன். பாருங்கள், நான் லைட்டாக தான் தேய்ச்சேன். அந்த மாதிரி ஸ்டெயின்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இந்த மாதிரி டீப் க்ளீனிங் ப்ராசஸ்லாம் ஜாஸ்தி டைம் எடுக்கும். ஸோ அதனால் நம்ம குக் பண்ணுறது வந்து கொஞ்சம் முன்னாடியே பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஹார்டாக ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கும். ஒரு திருப்தியான ஃபீல் கொடுக்கும். வழியாக பாருங்கள், க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம ஸ்டவ் வந்து புதுசு போல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கிச்சனில் சிம்னி பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா உள்ளே வச்சுருக்காங்க. பாருங்கள், இங்கே இருக்குது. உள்ளே குனிஞ்சு போய் பட்டன் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ உள்ளே போய் பண்ணுறதால நம்மளுக்கு ஒரு ரிமோட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டியும் குனிஞ்சு ஒன்னொன்னையும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ண தேவையில்லை. ரிமோட் யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ் லைன் பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுப்புக்கு கீழேயே இந்த மாதிரி ஒரு பைப் லைனில் கொடுத்துருக்காங்க. நம்ம எவ்வளோ கேஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கான பில் நம்மளுக்கு வந்துடும். கவுண்டர் டாப்க்கு குவாட்ஸ் போட்டிருக்கிறதால நல்லா பளிச்சுன்னு கிச்சன் ஒயிட்டாக தெரியும். பட் அது மெயின்டெனன்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி. சிங்க்குக்குமே பார்த்தீங்கன்னா சிலிக்கான் சிங்க் எட்ஜ் ப்ரொடக்டர் வாங்கி போட்டிருக்கு. நம்ம பாத்திரம் ஏதாவது ஹெவியாக பேஸ் வைக்கும்போது இல்லை தெரியாமல் கொஞ்சம் டக்குன்னு வைக்கும்போது அது என்ன ஆகுதுன்னா அந்த சிப் ஆகிடுது அந்த இடத்துல. ஸோ அதனால் அந்த எட்ஜ் ப்ரொடக்ஷன் வாங்கி தான் போட்டிருக்கோம். அது மல்டிபர்பஸாக தான் யூஸ் ஆகுது. நம்மளுக்கு என்னென்னா தண்ணி நம்ம மேலே வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அப்போ நம்ம மேலே தெரிக்காமையும் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்க்கான லிங்க்லாம் வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். குட்டி பாப்பாவையும் வச்சு வீட்டையும் இந்த மாதிரி க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட வேண்டியதாக தான் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி ஹெவி பாட்டம் உள்ள இதெல்லாம் வந்து நம்ம வாஷ் பண்ணும்போது அந்த சிலிக்கான் ப்ரொடக்டரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது தவா ஃப்ரை பண்ணுறோம் இல்லை வந்து கடுகு இந்த மாதிரி போட்டு தாளிக்கிறோன்னா மூடி போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா மேக்ஸிமம் நம்ம வந்து அந்த கிச்சனில் தெரிக்கிற எண்ணெய் பிசையை வந்து நம்ம கம்மி பண்ணலாம். இன்றைக்கி தேர்ஸ்டேங்கிறதுனால சிக்கன் எடுத்திருந்தோம். லஞ்சுக்கு இன்றைக்கி நம்ம சிக்கன் தான் பண்ணியிருந்தோம். ஸோ சிம்பிளாக ஒரு கிரேவி மட்டும் வச்சு முடிச்சிடலாம். ஃபியாஸ்டா ஃப்ளோட்டுன்னு சொல்லி ஒரு பாப்பாவுக்கு ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்ட் தான் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரோசன் தீமில் தான் பண்ண சொல்லியிருந்தா பாப்பா. ஓல்ட் ப்ராடக்ட்ஸ், ரீசைக்கிள்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சு தான் பண்ண சொல்லியிருந்தாங்க. பழைய டாய் பாக்ஸ் எடுத்து ஃப்ரோசன் தீம் கேட்டதால் அதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுக்கலாம்னு சொல்லி தான் எடுத்து. இது ஒரு மினியேச்சர் டாய் தான். பாருங்கள், ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்குல்ல, கை அளவு தான் இருக்குது. இது ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காக வந்தது தான்.
நமக்கு இங்க அமெரிக்கால பார்த்துக்கிட்டிங்கன்னா, பர்த்டேக்கு கிஃப்ட் வரது இல்லாம, ரிட்டர்ன் கிஃப்ட்டும் நெறைய டாய்ஸா சேருங்க. நாம மோஸ்ட்லி எதுவும் டாய்ஸ்லாம் வாங்குறதே இல்ல. ஏதாவது எஜுகேஷனல் சம்மந்தமான டாய்ஸ் தான் நாம வாங்குறது. தேவையான டாய்ஸ், தேவையில்லாத டாய்ஸ்ன்னு கொஞ்சமா பிரிச்சு டொனேட் பண்ணிடலான்ட்டு தான் இருக்கோம். ஸோ அது ஒரு நாள் நான் பண்ணணும். பட் நமக்கு இப்ப டைம் கிடைக்கல பாருங்க. சில எல்சா தீம்க்கு தேவையான இதெல்லாம் எடுத்தாச்சு. நம்ம ஓலாஃபையும் எடுத்தாச்சு. தேவையான பொருளை எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாப்பாக்கு ப்ராஜெக்ட் தான் பண்ணிட்டுருக்கோம். ப்ராஜெக்ட் டீட்டெயில் வேணும்னா நம்ம யூடியூப் வீடியோல இருக்குங்க. செக் பண்ணிக்கங்க தேவைப்பட்டா. டிஷ்யூ ரோல் வச்சு கேசல் மாரி செட் பண்ணியாச்சு. ஷூ பாக்ஸ் எடுத்து நம்ம வந்து செட் பண்ணியாச்சுங்க. ஓரளவுக்கு இப்படி தான் வந்திருக்கு. பாப்பாவுக்கு பர்த்டேக்குமே ஃப்ரோசன் தீம் தான் கேட்டிருந்தாங்க. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து அதுக்கான ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே நம்ம ரீயூஸ் பண்ணியிருக்கோம். கீழ ஃப்ளோட் ஆகுற மாரி வீல்ஸ் வச்சுட்டு வர சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஹாட் வீல்ஸ் வச்சு பண்ணியாச்சு. ஹோம் டிப்போன்னு ஒரு கடை சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அது மந்த்லி ஒன்ஸ் கிட்ஸுக்கு இந்த மாதிரி வந்து ஒர்க் ஷாப் பண்ணுவாங்க. குட்டி குட்டி வுட்டன் ப்ராடக்ட்ஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ அதில வந்து நம்ம பெயிண்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ அங்கேயே நம்ம வந்து பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம கிட் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் கூட வச்சு பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் டைம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நாங்கள் நிறையாவே பாப்பாவை கூட்டிகிட்டு போவோம். மோஸ்ட்டாக நான் வந்து ஸ்க்ரீன் காட்ட மாட்டேன். ஐபேட் யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணுவோம். சாட்டர்டே மார்னிங் தான் வெதர் ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த குருவி சத்தத்தோட சேர்த்து கேட்டு காலைல எந்திரிக்கும் போதே அவ்வளோ நல்லா இருந்தது. மாதிரி குட்டி பாப்பா வச்சிருக்கிற லேடிஸ்க்கு தான் தெரியும். மீ டைம்ங்கிறதே வந்து ரொம்ப கம்மியான டைம் தான் நமக்கு கிடைக்குது. கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் டைமையும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது உண்டு இந்த மாதிரி நேச்சரோட. சாட்டர்டேன்றதுனால அப்படியே ரிலாக்ஸ்டாக தான் போச்சு. பாப்பாவுக்கு தமிழ் ஸ்கூல் இருக்கிறதால நாங்கள் ஒரு 9:30க்கு அங்கே இருக்கணும். பாப்பா வந்து கிளம்பிட்டாங்க. அடை தோசை செய்யலான்னு மாவு தாங்க ஊற வச்சிட்ருக்கேன். வெறும் அரிசி மாவில் பண்ண இட்லி தோசைக்கு பதிலாக இப்போ வாரம் ஒரு தடவை ஒன்று ஒன்றா நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். பார்த்துக்கிட்டிங்கன்னா ராகியில் இல்லை வந்து கம்பில் அந்த மாதிரி இல்லை குதிரைவாலி மில்லட் தோசை மிக்ஸ்டு மில்லட் தோசை அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறது உண்டு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து அடை தோசை தான் பார்க்க போகிறோம். பருப்பு வெரைட்டிலாம் தனியாக ஊற வச்சுட்டு அரிசியை தனியாக ஊற வச்சுக்கலாம். இது இங்கே என் ஃப்ரெண்டு அவங்க சொன்ன ரெசிபி தான். நல்லாவே இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அடை தோசை. 1 இயர் ஓல்டுக்கு மேலே குட்டி பாப்பாவுக்கு வந்து நான் வீட்டில் என்ன செய்கிறோமோ அதை மோஸ்ட்டாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கீரை பொரியல் தான் செய்கிறேன். அதுக்கு தான் அங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாலக்கீரை ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். கீரை முளைக்கீரை மாதிரி ஐட்டம்லாம் இங்கே கிடைக்காது. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா வெந்தயக்கீரை, பாலக்கீரை, முருங்கைக்கீரை இந்த மாதிரி ஐட்டம் மட்டும்தான் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வாங்கிக்க முடியும். இங்கே லோக்கல் ஷாப்பில் ஃப்ரெஷ் கோகோனட்டும் நம்ம வாங்கிக்க முடியும். வாங்கி துருவி நான் ஃப்ரீஸ் பண்ணியும் வச்சுப்பேன். மோஸ்ட்டாக ஃப்ரோசன் கோகோனட் வாங்குறதில்ல. இந்த மாதிரி தான் பண்ணிப்பேன். யூஎஸில் இங்கே மாவு புளிக்க வைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும். அதுவும் வின்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா மாவு புளிச்சு வரதே வந்து பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸ்டோர் பாட் யோகர்ட் அதிகமாக நாங்கள் வாங்குறதில்ல. நான் வீட்லேயே பண்ணிக்கிறது. ஸோ பாலை காய்ச்சிட்டு அதுக்கு மேலே உள்ள ஆடையை எடுத்துக்கணும். சூடு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கையை இப்படி ஒரு ஃபிங்கரை வைக்கும்போது அது நம்ம வந்து ரொம்ப சுடுதுன்னு டக்குன்னு எடுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ கை பொறுக்கிற அளவுக்கு சூடு தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஊரில் உரம் ஊற்றுறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஊற்றினா போதும். பட் இங்கே அப்படி கிடையாது. அந்த 3 ஸ்கூப் ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். ஊற்றிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் பண்ணாமல் லைட்டாக ஓப்பனாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இல்லைனா வேர்வை தண்ணி ஊற்றிடும். ஓவனில் லைட் ஆன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வச்சுருங்க. ஒரு 5 ஹவர்ஸ் கழித்து பார்த்தா நம்மளுக்கு நல்ல திக்கான கர்ட் கிடைக்கும். எனக்கு தயிர் வந்து கண்டிப்பாக டெய்லியுமே தேவைப்படும். ஸோ அதனால் ரெகுலராக இங்கே 5 மணி நேரம் ஆச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக நமக்கு யோகர்ட் வந்து வந்திருக்குன்னு. குட்டி பாப்பாக்கு கொடுக்கறதுனால நம்ம மோஸ்ட்டாக ஸ்டோர் பாட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது. ஸோ வீட்லேயே பண்ணிக்கிறது உண்டு. பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து நெக்ஸ்ட் டே எடுக்கும்போது இன்னுமே நல்லா திக்காக இருக்கும். இந்த டிப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அரிசி கழுவின தண்ணியில் கத்திரிக்காயை கட் பண்ணி போட்டோன்னா அது கொஞ்சம் கருப்பாகாமல் இருக்கும். ஓரளவுக்கு ஒயிட்டாகவே வந்து தக்காளி வெங்காயம் தேங்காய் போட்டு வறுத்தரைச்ச குழம்பு தான் பண்ணுவோம். நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வணக்குவோம் இல்லையா? அது வணக்கினதுக்கப்புறம் நம்ம உடனே தேவைன்னா இந்த மாதிரி பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாங்க. ஈஸியாக ஆறிடும். சீக்கிரமாக அரைச்சி குயிக்காக ரெடி பண்ணி வெண்டைக்காயோட பிசுபிசுப்பு தன்மை போகிறதுக்கு இந்த மாதிரி வெண்டைக்காயை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் உப்பு போட்டு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி வணக்கிக்கலாம். பாருங்கள் பிசுபிசுப்பே இல்லாமல் வந்துடும். முதல்ல வெண்டைக்காய் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வணக்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை போட்டு வணக்கணுங்க. அப்போ தான் அந்த பிசுபிசு தன்மை வராமல் இருக்கும். இந்த மாதிரி வைக்கிற புளிக்குழம்பு வந்து நல்லா அடுத்த நாள் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நிறைய குவான்டிட்டியும் வரும். அரைச்சி ஊற்றின பேஸ்ட்டெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம வந்து புளிக்கரைசலில் போட்டு இறக்கிக்கலாம். பாருங்கள் நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு நல்லா எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. வெண்டைக்காயோட பிசுபிசுப்பு தன்மை போகிறதுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுங்க. நம்ம சாட்டர்டே எம்மி லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். இன்றைக்கி மெனு நல்லா சூடான சாதம், கத்திரிக்காய் பொரியல்,
ரசம், தயிர், கீரை பொரியல், அரைச்சி வச்ச வெண்டைக்காய் புளிக்குழம்பு. இன்றைக்கி ஸ்பெஷலாக 2 பொரியல் எதுக்குன்னா, கத்திரிக்காய் என் ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டார். ஸோ அதுக்காக கீரை பொரியலும் பண்ணியிருக்கேன். ஈவினிங் நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான காஃபி குடிச்சாச்சுங்க. இனி நம்ம டின்னர் வேலையை பார்க்கலாம். அடை தோசைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மாவு அரைக்கும் போது ஃபஸ்ட்டு அரிசியை தனியாக ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஓரளவுக்கு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வரணும். அதுக்கப்புறமா நம்ம பருப்பு வகையெல்லாம் ஊற வச்சுருந்தோம்ல, அதை போட்டுக்கலாம். நான் இங்கே 1 கப் அரிசிக்கு 3/4 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்து போட்டிருக்கேன். 3 மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, பூண்டு. அரைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் நரநரன்னு அரைச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. பருப்பெல்லாம் போட்டுக்கிறதால புளிக்க வச்சாலுமே அது டைஜஷன் ப்ராப்ளமை தான் கொடுக்கும். கடுகு, வெங்காயம்லாம் போட்டு தாளிக்கும் போது பெருங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்து தாளிச்சிக்கலாம். இது நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஆப்ஷன் தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை எடுத்துக்கிட்டோன்னா நல்ல ஒரு தோசை ஊற்றும் போது மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனியன் சேர்த்து ஊற்றிக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் தோசை. காம்பினேஷனுக்கு தேங்காய் சட்னி தான் பண்ணி. சாம்குட்டி எப்போவுமே இந்த மாதிரி ஹெல்தி ஃபுட் நல்லாவே விரும்பி. நம்ம வீலாக் இங்கே இதோட முடியுது. நெக்ஸ்ட் ஒரு வீலாகில் பார்க்கலாங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Audio Tuner.